பண்ணோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்டோட மீனிங், கேரக்டர், லிமிடேஷன், டிஃபரன்ஸ்லாம் பார்த்தோம். சரியா? இப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல ப்ராஃபிட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க பிசினஸ் கன்சர்ன் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸ் வந்திருக்கா, அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சாலும் அது அக்யூரேட்டா இருக்காது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. சரியா? ஆனா எப்படி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட க்ளோசிங் கேபிட்டல் அட்ஜஸ்டட் வித் ஓப்பனிங் கேபிட்டல் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட். இல்ல க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டல் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது லாஸ். இப்படிதான் நம்ம என்ன செய்யலாம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்டோட ப்ராஃபிட் லாஸை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிக்கலாம். இந்த வருஷத்துல அடிஷனலா அவங்க கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்களா, இந்த வருஷத்துல எவ்வளவு டிராயிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ன செய்யலாம், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்படி ப்ராப்ளம்ல கொண்டு வந்து நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே கொள்ளலாம். இருக்கிற எக்ஸசைஸ் சம்லாம் நான் போடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் சம் புக் வச்சிருந்தேன் அப்படின்னா நீ போட்டு பாரு. சம் நம்பர் 1, பேஜ் நம்பர் 31. From the following particular, ascertain profit or loss. கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸை வச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்க. பாரு, capital at the beginning of the year. So beginning அப்படினால என்னது, opening capital அப்படின்னு அர்த்தம். அடுத்து capital at the end of the year. End of the year அப்படினா என்னவா இருக்குது, closing capital. அடுத்து additional capital introduce. இந்த வருஷத்துல இடையில எவ்வளவு additional capital introduce பண்ணிருக்காங்க அப்படிங்கறதை கொடுத்துட்டா. அப்ப அது என்ன இருக்கு, additional capital introduced. அடுத்து drawing during the year. இந்த வருஷத்துல எவ்வளவு அவங்க எடுத்துட்டாங்க, அவங்களோட சொந்த தேவைக்காக எவ்வளவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல கொடுக்காத விஷயம் என்ன இருக்கு, ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறதா. ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்க போறோம். இதுதான் ஃபார்மேட். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னாலும் இதுதான் ஃபார்மேட், டிராயிங் கண்டுபிடிக்கணும்னாலும் இதுதான் ஃபார்மேட், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷனை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு இதுதான் ஃபார்மேட். சரியா? இப்போ பாரு, சம்ம நம்ம சால்வ் பண்ணலாம். கேபிட்டல் அட் தி பிகினிங் எவ்வளவு இருக்கு, 5 lakhs. சோ 5 lakh அப்படினா ஓபனிங் கேபிட்டல் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 5 lakh போடாச்சு. அடுத்து கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 8,50,000. சோ எண்ட் ஆஃப் தி இயர் அப்படினாலே நமக்கு அது என்னது, க்ளோசிங் கேபிட்டல். சோ 8,50,000. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ். எவ்வளவு அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ், 1,20,000. எவ்வளவு கொடுத்திருக்காங்க அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ், 1,20,000. அடுத்து drawing during the year 70,000. drawing 70,000. சோ கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், போஸ்ட் பண்ணிட்டோம். போஸ்ட் பண்ண பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன செய்யாச்சு, ஃபார்மேட் எடுத்து எழுதியாச்சு. ஃபார்மேட் நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப போஸ்ட் தான் பண்ண போறோம். சோ க்ளோசிங் கேபிட்டலோட drawing என்ன செய்யணும், நமக்கு எழுதிருக்கேன், ஆட் பண்ணனும் எழுதிருக்கோம். இப்ப ஆட் பண்ணு, 9,20,000. 9,20,000 அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோ듀ஸ் என்ன செய்யணும்னு சொல்லிருக்கேன், மைனஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கோம், லெஸ் அப்படினு சொல்லிருக்கோம். அப்ப லெஸ் பண்ணுங்க. 9,20,000 1,20,000 மைனஸ் பண்ணு. 2 டிஜிட்னா 0. 9 ல 1 போய் சொல்லினா 8 lakh. அடுத்து இப்போ இந்த கண்டுபிடிச்சிருக்கே இந்த 8 lakh இதுக்கு பேர் என்ன அப்படினா adjusted closing capital. இது நாம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அப்ப இது நம்ம கண்டுபிடிச்ச இந்த 8 lakh க்கு பேர் தான் என்ன அப்படினா adjusted closing capital. எப்படி இது adjusted அப்படி சொல்றோம் அப்படினா closing capitalோட drawing ஆட் பண்ணிருக்கோம், additional capital introduce நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மைனஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ரெண்டு வேலையும் இந்த closing capitalல நம்ம செஞ்சதால தான் இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்றோம், adjusted closing capital. இந்த வேல்யூ எது அப்படினா இந்த வேல்யூ தான், இதுல இருந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். சோ அதனால இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா adjusted closing capital அப்படி சொல்றோம். இந்த adjusted closing capitalோட ஓபனிங் கேபிட்டல் என்ன செஞ்சிருக்கேன், லெஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கோம். அப்ப லெஸ் பண்ண 8 lakh ல 5 lakh போயிடுச்சு அப்படினா எவ்வளவு இருக்கு பேலன்ஸ் நமக்கு, 3 lakh. இப்போ இது ப்ராஃபிட்டா லாஸா, நம்ம முன்னாடியே சொன்னோம், க்ளோசிங் கேபிட்டலோட ஓபனிங் கேபிட்டல் கம்மியா இருந்துச்சு அப்படினா கிடைக்கிறது ப்ராஃபிட். க்ளோசிங் கேபிட்டலோட ஓபனிங் கேபிட்டல் அதிகமா இருந்தா கிடைக்கிறது லாஸ். இப்போ இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பாசிட்டிவ் பேலன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. 8 lakh தான் அதிகம், 5 lakh
கம்மி. அப்ப 8ல 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 3 நமக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ பேலன்சிங் ஃபிகர் இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது ப்ராஃபிட், லாஸ் கிடையாது. இதில் நமக்கு வந்து ஆன்சர் எது அப்படின்னா ப்ராஃபிட். சரியா? அடுத்த சம பாரு. From the following particulars ascertain profit or loss. இதுமே profit or loss தான். சரியா? இதுல profit எதுக்கு நமக்கு வந்திருக்கிறது profit. அடுத்த சம் மேபி நமக்கு என்ன வந்திருக்கலாம் loss கூட வந்திருக்கலாம். பாரு. Capital as on January 1st January 2018. 1st January அப்படினா அது எந்த கேபிட்டலா இருக்கும்? ஓபனிங் கேபிட்டலா இருக்கும். அடுத்து capital as on 31st December 2018. டிசம்பர் 31ஆம் தேதி அப்படினால அது என்னது? க்ளோசிங். சரியா? அப்ப அது க்ளோசிங் கேபிட்டல். Additional capital introduced. Additional capital கொடுத்திருக்காங்க. அப்ப அது நம்ம என்ன செய்வோங்க? லெஸ் பண்ணுவோம். Then drawing made during the year. சரி, இதுக்கு எப்படி நம்ம ஃபார்மட் எழுதி போறது? As usual இதே ஃபார்மட் எழுதி தான் கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன செய்ய போறோம்? போஸ்ட் பண்ண போறோம். பார். சம் நம்பர், சம் இருக்கிற பேஜ் நம்பர். Calculation of profit and loss. First one, எப்பவுமே ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அவங்க என்ன கேட்டதாலும் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து போஸ்ட் பண்றதுக்கு ஃபார்மேட் எழுதணும். அதுக்கு அப்புறமா தான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன செய்யணும்? போஸ்ட் பண்ணணும். க்ளோசிங் கேபிட்டல் அண்ட் டிராயிங் லெஸ் additional capital introduced less opening capital. வரப்போது நமக்கு profit or loss அப்படினு பாத்துறோம். இந்த இடத்துல இத அட்ஜஸ்ட் பண்ண பிறகு வரது நமக்கு என்னன்னு சொல்லிருக்கோம்? நம்ம adjusted closing capital சொல்லிருக்கோம். இப்போ பாரு ஃபர்ஸ்ட் capital as on 1st January 2018. so 1st January அப்படினாலே கொடுத்திருக்கிறது என்ன capital? opening capital அர்த்தம். எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,20,000. then capital as on 31st December 2018 அப்படினா closing capital அர்த்தம். எவ்வளவு கொடுத்திருக்கீங்க அப்படினா 1,80,000. so opening capital 2,20,000 இருக்கு. closing capital நமக்கு எவ்வளவு இருக்கு? 1,80,000 தான் இருக்கு. சரி பாப்போம் அடுத்து. additional capital introduce. இந்த வருஷத்துல எக்ஸ்ட்ரா capital எவ்வளவு போட்டுருக்காங்க அப்படினா 40,000 கொடுத்திருக்காங்க. so 40,000 இது போஸ்ட் பண்ணியாச்சு. then drawing made during the year 50,000. இந்த வருஷத்துல எவ்வளவு drawing எடுத்துருக்காங்க அப்படினா 50,000. ஓகே, நம்ம ஃபார்மேட் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ போஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். க்ளோசிங் கேபிட்டலோட டிராயிங் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும்னு இருக்கும். ஆட் பண்ணிடு. 2,30,000. 2,30,000 ஓட 40 மைனஸ் பண்ணு. மைனஸ் கொடுத்துக்கோ, மைனஸ் பண்ணு. One lakh 90,000. 1,90,000 இல்ல 2,20,000 போகுமா? 2,20,000. பாரு. இப்போ 1,90,000 நல்லது. கீழ நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2,20,000 இருக்கு. இப்போ adjusted closing capital கம்மியா இருக்கு. opening capital எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அப்ப closing capital விட opening capital அதிகமா இருந்தா நமக்கு என்னன்னு அர்த்தம்? லாஸ் னு அர்த்தம். சோ மைனஸ் வரப்போகுது. ஆன்சர் நமக்கு என்ன வரப்போகுது? மைனஸ் வரப்போகுது. அப்ப நீ என்ன செய்யணும்? 2,20,000 ல 190 மைனஸ் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து மைனஸ் ஃபிகரை காமிச்சிரு. அப்ப 220 ல 190 போயிடுச்சுன்னா எவ்வளவு வரும்? 30,000. அப்ப இந்த 30,000 நமக்கு என்னது அப்படினா லாஸ். ஏன் இது லாஸ்னு சொல்றோம்? நமக்கு மைனஸ்ல வந்திருக்கு ஆன்சர். ஏன்னா 190 விட 220 அதிகமா இருக்கு. இந்த 190 ல இருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஓபனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணனும். சோ 190 கம்மியா இருக்கு, 220 அதிகமா இருக்குங்கறால இந்த 220 ல இருந்து 190 மைனஸ் பண்ணிட்டு இந்த காமிக்கிற ஆன்சர் எப்படி காமிச்சுக்கணும்? மைனஸ்ல காமிச்சுக்கணும். மைனஸ்ல ஆன்சர் வந்துச்சு அப்படினா நமக்கு என்னது? லாஸ். ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு adjusted closing capital 8 lakhs இருக்கு. ஓபனிங் கேபிட்டல் கம்மியா தான் இருக்கு. அதனால நமக்கு வந்தது profit. ஆனா இந்த adjusted closing capital கம்மியா இருக்கு, ஓபனிங் கேபிட்டல் அதிகமா இருக்கு. அதனால நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது? லாஸ். சோ இதே மாதிரி நமக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கிற சம் யாரு புக் வச்சிருக்கியோ அவங்க எல்லாமே வொர்க் அவுட் பண்ணி புக் இல்ல அப்படினா நீங்க நெட்ல புக்கை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன் சம் ஃபர்ஸ்ட் ரெண்டே நீ சால்வ் பண்ணு. அடுத்து உள்ளதை நான் திரும்ப எக்ஸர்சைஸ் நான் சால்வ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன் நீ சால்வ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க் யூ.